அனைவருக்கும் வணக்கம். அகம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்று தியானம் செய்யச் சொல்லி வேதங்கள் வலியுறுத்துகின்றன. பிரம்மம் என்றால் என்னவென்றே பிரம்ம பாவம் அப்படின்னா என்ன? எனக்கு இன்னும் பிரம்ம பாவமே வரல. இப்ப பிரம்மத்தை நான் பாவிக்க வேண்டும் என்றால் எனக்கு பிரம்ம பாவம் தெரிஞ்சிருந்தா தானே பிரம்மத்தை பாவிக்கவே முடியும். அகம் பிரம்மாஸ்மின்னு பிரம்ம பாவனையே இல்லாமல் இப்ப இருக்கிறது என்ன பாவனை? ஸ்ரீங்கிற பாவனையில இருக்கேன். ஸ்ரீகாந்த் என்ற பாவனைய வச்சுக்கிட்டு நான் அகம் பிரம்மாஸ்மின்னு அப்படின்னு பாவனை பண்ணணும்னா அது என்னமோ பொய் சொல்ற மாரில்ல ஆகுது. அப்படி இருந்தும் ஏன் வேதம் அதை வலியுறுத்துகிறது என்று ஒரு கேள்வி கேட்டோம். இன்னொன்னும் ஒரு பர்ட்டிகுலரா கேட்டிருந்தேன். அதுக்கு பதிலா உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட தியானம் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஏன்னா அது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த உடல் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா அனுமான பிரமாணத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சிருச்சு இந்த உடல் நானா இருக்க முடியாதுன்னு. இந்த மனசு நானா இருக்க முடியாது, புத்தி நானா இருக்க முடியாது. இந்த உலகங்கள் இவை எல்லாமே மாயை. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏன் அனுமானம் இல்ல, பிரத்யட்சமாவே அனுபவிச்சுட்டு இருக்கோங்க. உடல், மனம், புத்தி, உலகங்கள் மாயைங்கிறது பிரத்யட்சமா தானங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். மாயைன்னா என்னங்க? மாறிக்கிட்டே இருக்கிறது தானே மாயை. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. எல்லாமே மாறிட்டு இருக்கும். உண்மைங்கிறது எதுவுமே இல்லைங்க. இந்த உலகத்துல எதுங்க உண்மை? ஒண்ணும் சுத்தமா இல்ல. பிரத்யட்சமாவே அனுபவிச்சுட்டு இருக்கோம். எத? இந்த மாயா உலகத்தை. அதனால இது மாயை, மாயை. ஆனா பிரத்யட்சமா அனுபவிச்ச பிறகும் லூசுத்தனமா இதை நம்பிட்டு இருக்கோம். பல நேரங்கள்ல உண்மை வரை நம்பி தொலைக்கிறோம். அதனால அந்த உண்மை என்பதை ஒருபோதும் நான் நம்பாமல் இது மாயை என்பதை திரும்ப 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 நான் தியானம் பண்ணி இதை எடுத்துட்டான்னாலே நான் பிரம்மமாகத்தானே போறேன். ஏன்னா அந்த பிரம்மத்தை மறைத்தது எதுன்னா அந்த மாயை தானே. மாயை உண்மை என்று நம்பியது. சரியா? மாயை மறைக்கல. பட் பிரம்மத்தை சாரி மாயையை உண்மை என்று நம்பும் போது பிரம்மம் மறைந்து விடுகிறது. பிரம்மம் காணாம போயிடுச்சு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சரியா? ஆனா மாயையை நீங்க மாயையா பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க பிரம்மத்துல இருப்பீங்க. பிரம்மம் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. பிரம்மத்தை விட்டு நீங்க காணாம போக மாட்டீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரியா? சரி, இப்ப நான் இப்ப 2 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கோம். நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து ஷேர் பண்ணணும். பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம் என்று 2 விதமாக சொல்லப்பட்டது. பரோட்ச ஞானம் என்பது அறிவால் புரிந்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் அனுபவத்துக்கு வரவில்லை. அபரோக்ஷ ஞானம் என்பது அனுபவத்திலேயே வந்துவிட்டது அப்படின்னா அதுக்கு அபரோக்ஷ ஞானம்னு பேரு. எந்த ஒரு விஷயமாகட்டும். இப்ப நீச்சல் பழகுறது. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? பரோட்ச ஞானமாக தெரியும். தண்ணிக்குள்ள ஏன் எப்படி இருந்தா நம்ம மிதக்கலாம்? என்னென்ன பண்ணா நம்ம மிதக்கலாம்? எப்படி இப்படி இருந்தா நம்ம மூழ்காம இருக்கலாம்? அப்படிங்கிறது எனக்கு தெரியுமாப்பா? அப்ப நீச்சல் தெரியுமாப்பா? சூப்பரா தெரியுங்க. நீங்க வேணா என்ன வேணா கேள்வி கேட்டு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் 1000 கேள்வி எவன் கேட்டாலும் சரி பக்கவா நான் பதில் சொல்லிடுவேன். சரியா? அப்ப நான் பரோட்ச ஞானத்துல தெளிவா இருக்கேன்னு அர்த்தம். ஆனா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாதான் தெரியும் எனக்கு அபரோட்ச ஞானம் இருந்ததா இல்லையா அப்படின்னு. அப்படின்னா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் மிதக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பரோட்ச ஞானமே அபரோட்ச ஞானம் ஆயிடாது. எனக்கு நீச்சல் கத்துக்கிறது தெரியும்னு நீச்சல் அடிக்காமலேயே நீ என்னதான் தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தாலும் நீ நீச்சல் கற்றுக்கொண்டவன் ஆகிவிட முடியாது. எப்படி புரிஞ்சுக்கோங்க. சரியா? பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம் அப்படின்னு எதுவும் சான்ஸ்கிரிட் வரணும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்ப அறிவால் பிராக்டிகல், தெரிந்து தியரி பிராக்டிகல் வச்சுக்கலாமாண்ணா? தியரி பிராக்டிக்கலாமா? சோ ஓகே. தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுன்றது பரோட்சம். பிராக்டிக்கலா அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அபரோக்ஷம் அப்படிங்கிற விஷயமா சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இப்போ வேதம் என்ன வலியுறுத்துது அப்படின்னா தியரிட்டிக்கலா புரிஞ்சுகிட்ட விஷயத்த இப்ப நான் பிராக்டிக்கலா அனுபவிக்கணும். அதுக்கு எது தடையா இருக்குன்னா இப்ப தண்ணிக்குள்ள குதிக்கிறதுன்னா என்னன்றதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். சரியா? தண்ணிக்குள்ள குதிக்கிறது அப்படின்னா பிரத்யட்சமா உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம்ல. உண்மை இல்லாத விஷயத்த உண்மை நம்பிட்டு இருக்கோம்ல. நான் இதான் சொல்லிட்டு இருக்கேன். உடல் உலகங்களைத்தான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம் இல்லையா? இந்த மடமை நமக்கு போகணும். அப்ப இத ஸ்ட்ராங்கா நம்ம பாவனையில கொண்டு வரணும். சரியா? அப்போ நம்ம அபரோக்ஷ ஞானத்துக்கு அடையணும்னா பிரம்மமே மாயையாக இருக்கின்றதுன்ற அறிவு உணர்ந்துருச்சு. அப்ப அந்த அறிவை நான் அனுபவிக்க முற்பட வேண்டும். அறிவு அனுபவமாக வேண்டும். அறிவு எப்போது அனுபவமாகும் அப்படின்னு சொன்னா
நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு சூட்சுமமான ஒரு கீ ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல. சோ தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அகம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி இந்த ஞானம் எதுக்காக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, அதனால தான் திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்த வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். சொரூபத்தை அனுபவித்துக் கொண்டு நீ மாயையில இருந்தா தப்பில்ல. ஆனா சொரூபத்த மறந்துட்டு மாயையில இருக்கிற மாதிரி கொடுமை எதுவுமே இல்ல. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்னன்னா, என் சொரூபத்த அனுபவிக்கிறது மட்டும் தான். சொரூபத்த அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ மாயைக்குள்ள வரலாமே தவிர, சொரூபத்த அனுபவிக்காமலே நான் மாயையில இருப்பேன்னு சொன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சொரூபத்த அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சொரூபத்த அனுபவிக்கணும்னா, அந்த சொரூப சுகம் உனக்கு கிடைக்கணும்னா, மாயா சுகத்த விட்டுட்டு நீ அனுபவிக்க ட்ரை பண்றது தான் ஈசியஸ்ட் வே. நீ மாயா சுகத்தையே சொரூப சுகம்னு தப்பா புரிஞ்சுப்ப. நீ மாயையில இருந்துகிட்டே ஏன்னா சொரூபம்னா நீ மறந்துட்டேல்ல. இப்ப மறந்த விஷயத்த அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா, அத விட்டுட்டு நீ அனுபவிக்கும்போது தான் 100% உனக்கு தெள்ள தெளிவு கிடைக்கும். நான் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். குடிகாரன் வந்து குடியில சுகம் இருக்குன்னு நினைச்சுட்டு மயங்கிட்டு இருக்கான். இப்போ குடி இல்லாம இருக்கிறது தான்டா சுகம்னு புரியணும்னா, குடி இல்லாம அவன் சுகத்த அனுபவிக்கணுங்க. அப்போ ஆஹா! குடி இல்லாம இருக்கிறது இவ்ளோ சுகமா இருக்கா? அப்படின்னு அந்த சுகத்தையே அவன் குடியில வந்து என்ஜாய் பண்ற மாரி இருக்கணுமே தவிர, குடியில ஒரு சுகம் இருக்குன்னு நம்பி என்ஜாய் பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்ப மாயை சுகம் தருகிறதுன்னு நெனச்சா அத விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இல்லையே! மாயை ஜடமாச்சே! அது எப்படி சுகத்த தரும்? அப்ப மாயை சுகத்த தராதுன்னு ஆணித்தனமா புரியணும். அப்போ பிரம்மம் தான் மாயையா இருக்குன்னு புரியும். இதெல்லாம் ஞானத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அப்ப சொரூப சுகத்தை அடைவதற்கு சூட்சுமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாய சுகத்த விடுறது தான் சூட்சுமம். மாய சுகத்த விடுறதுக்கு என்னய்யா சூட்சுமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாய சுகத்தை எது அனுபவிக்குது? மனசு அனுபவிக்குது. இல்லையா? இந்த மனசு ஓடிட்டு இருக்கிற வரைக்கும், நீ மாயையில தான் இருக்கேன்னு அர்த்தம். சொரூப சுகத்தில இருந்து மனச ஓட்டுறத பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காத. நீ தான் சொரூபத்திலேயே இல்லையே இப்போ. அப்போ உன் மனசு ஓடிச்சுன்னாலே, நீ மாயையில இருக்கேன்னு அர்த்தம். மாயையில இருக்கிற வரைக்கும் நீ பிரம்மத்த உணர முடியாதுன்னு அர்த்தம். அதனால நீ மனச விட்டு வெளிய வா. அப்படின்னா எண்ணங்கள விட்டு வெளிய வா. அப்படின்னா எண்ணங்கள நிறுத்து. சித்த விருத்தி நிரோத யோகः. சரியா? சோ உன் பிரம்ம சொரூபத்தை அனுபவிப்பதற்கு அவர் கூட பதஞ்சலி வந்து ஞானத்த சொல்லாமலே வந்து இத சொல்லிட்டாரு. ஆனா நம்மலாம் ஞானிகள். ஏன்னா எல்லாம் தெரியும்ல. பரோட்ச ஞானிகள் அல்லவா? சாரி பரோட்ச ஞானிகள் அல்லவா நம்மலாம். சரியா? இனி அபரோட்சம் மட்டும் தானே பாக்கி. சோ பரோட்சமா நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த பரோட்சமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, பதஞ்சலி வந்து யம நியம அபியாசம் மூலியமா டைரக்ட்டா மனச நிப்பாட்டுற பயிற்சிய குடுக்குறாரு. ஆனா நாம ஞானத்தின் வழியாக மனச நிப்பாட்டுற பயிற்சி தான் பண்ண போறோம். இந்த அகம் பிரம்மம் என்ற பயிற்சி என்பது மனதை நிறுத்தும் பயிற்சி. பிரம்ம பாவத்தை அடைவதற்கு பரோட்ச ஞான பிரம்ம பாவத்தை நீ இருக்க இருக்க உன் மனம் அடங்குகிறது. அப்படின்னா மாயைய உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் தான் மனசு ஓடுங்க. மனசு வேற லெவல்ல குதிக்குங்க. இப்ப ஏதாவது வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. கண்ண கட கட கடன்னு ஓட ஆரம்பிக்கும். ஆனா அது மாயான்னு தெளிவுல இருந்த அப்படின்னா, மனசு ஆஹா! அப்படின்னு அத ஒரு ரசனையா ரசிச்சுட்டு போயிட்டே இருப்பே தவிர, மனசு ஓடாது. மாயையில சிக்காம இருக்கணும்னா மனசு ஓடக்கூடாது. மனசு ஓடக்கூடாதுன்னா மாயைய மாயையா பார்க்கணும். சரியா? இப்ப மாயைய மாயையா பார்க்கணும்னா பிரம்மன் தான் மாயையா இருக்கு. இங்க இது உண்மை இல்லன்னு ஆழத்தனமா பரோட்ச ஞானம் வரணும் நமக்கு. அப்ப அந்த பரோட்ச ஞானத்தை தான் அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றாரு. அப்போ இது அடங்கிரும் அப்படின்னு சொல்ல வரேன் நான். பரோட்ச ஞானத்துல அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்துல உடல் உலகங்கள் அனைத்தும் மாயை, பிரம்மமே இந்த மாயையாக இருக்கின்றது. அது என்ன சொல்லுவாரு ஆதிசங்கரரு? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா, ஆ பிரம்மமே மாயையாக இருக்கிறது. அது அடுத்த வரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. சரியா? இதுதான் வந்து அல்டிமேட். இது பரோட்சமா 100% நமக்கு புரியும்போது, பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டா, மனசு எக்கு தப்பா ஓட முடியாது அப்படிங்கிறேன் நான். பரோட்ச ஞானம் வந்துட்டாலே போதும், மனசு அடங்கிடும். ஏன்னா, பிரத்யட்சமா நான் வந்து மாயா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல.
பிரத்யட்சமாவே தெரிஞ்சுக்கிட்டேன்ல. அனுமான பிரமாணமாவும் தெரியுது, பிரத்யட்சமாவும் தெரியுது. ஆகமும் சொல்லிடுச்சு. அப்போ ஆஹா! இத்தன நாளா மாயைய போயிட்டு உண்மை உண்மைன்னு நம்பி கேவலமா வாழ்ந்தது போதும்டா சாமின்னு சொல்லிட்டு, மாயையை விட்டு விலகுவதற்கான சக்தி கண்டிப்பா இந்த பரோட்ச ஞானம் நமக்கு கொடுக்கும். சரியா? அப்ப பரோட்ச ஞானம் நமக்கு மாயையை விட்டு விலகுவதற்கு சக்தியை கொடுக்குதுன்னா, மனச நிறுத்துறதுக்கு சக்திய குடுக்குதுன்னு சொல்ல வரேன். சரியா? அப்ப என்ன அர்த்தம்? அகம் பிரம்மாஸ்மிங்கிறதும் எண்ணம் தான். அந்த எண்ணம் உனக்கு அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்காது. அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி என்ற இந்த எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் சுட்டெரித்து விடுகிறது. மற்ற எல்லா எண்ணங்களும் சுட்டெரித்து விட்ட பின் அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த பரோட்ச ஞான விருத்திகள் மட்டும் இருக்கு இல்லையா? அது மட்டும் இருக்கும். அதுவும் இல்லாம போகும்போது தான் உனக்கு கிடைக்குது அபரோக்ஷ ஞானம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. நீ பிரம்மம் மாறிட்டேன்னா. அப்போ எண்ணம் முழுமையாக நிற்க வைப்பதற்கு அது தேவைப்படுது. நீங்கலாம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல. அ விளக்குமாறு தேவை. எது வரைக்கும்? அழுக்கெல்லாம் கூட்டுறதுக்கு விளக்குமாறு வேணும்ல. அப்ப கையில இறுக்கி ஸ்ட்ராங்கா தான் பிடிக்க வேண்டியது இருக்கு. எத? விளக்குமாறு. எது வரைக்கும்? இது எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு அது தேவை. அப்போ ஒரு கொள்ளிக்கட்டைய வச்சு தான் நீ மத்த கட்டைகள எரிக்கணும். எது வரைக்கும்? அது நல்லா எரியிற வரைக்கும் இது தேவை. முள்ள வச்சு தான் முள்ள எடுக்கணும். அப்போ எதுவரைக்கும்னா, அந்த முள்ள எடுக்கிற வரைக்கும் நீ முள்ள நீ கையில புடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப தியானம் செய் அப்படின்னு சொல்வதற்கு ரீசன் என்னன்னா, முள்ள எடுங்கிறாங்க. நீ இந்த விளக்கமாறு எரிக்கி புடிச்சிட்டேன்னா, அங்க தூசு படியாது. இந்த பரோட்ச ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னை சுத்தப்படுத்தி விடுகிறது. மனதை நிறுத்துவதற்கு உதவி செய்கின்றது. பட் வாட் இஸ் தி அல்டிமேட் எய்ம்? ஞானமும் அழிய வேண்டும். ஞானம் அஞ்ஞானத்தை பொசுக்கி மனத்தை நிறுத்துவதற்கு நமக்கு ஹெல்ப் செய்ற வரைக்கும் தான். ஞானம் கடைசி வரைக்கும் இருந்துட்டு இருந்ததுன்னா, நீ ஞானியாக முடியாது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க. டிஸ்ப்ரூவிங் தி இக்னரன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ப்ரூவிங் தி நாலெட்ஜ்ன்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்காருங்க அமிர்த அனுபவத்துல. ஞானமும் அழிக்கப்பட வேண்டும். பிரம்ம சொரூபத்துல ஞானத்துக்கு இடமில்ல. அஞ்ஞானத்தை விரட்டுவதற்காக மட்டும் தான் இங்கே ஞானம் உதவி செய்கின்றது. அஞ்ஞானத்தை விரட்டி, பின் அந்த ஞானத்தையும் சேர்த்து நாம் விரட்டும்போது, அபரோக்ஷ ஞானமாகிய அந்த பிரம்மமாகவே நாம் மாறிவிடும் அற்புத நிலை நமக்கு கிடைக்கின்றது என்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உடல் உலகங்கள் ஆகிய இந்த விஷய சுகத்தை விட்டு வெளியே வர வேண்டும். பேசிக்கலி ஃபர்ஸ்ட் மாயையில சுகத்த அனுபவிக்கணும்னு நெனச்சுட்டீங்கன்னா, நீங்க நீங்க இன்னும் ஏபிசிடி கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயத்தை நஞ்சன தள்ளுன்னு அதனால தான் பேசிக் எடுத்த உடனே அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு ஞானிகள் நமக்கு வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த உலக விஷயங்கள், உலக ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்கு இந்த பரோட்ச ஞானம் உதவும். நான் பிரம்மம் என்று உணர வேண்டும். நான் பிரம்ம ஆனந்தம் என்பது இந்த மாயா கொடுக்கின்ற அல்ப இதையும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோங்க. நீ விஷய சுகத்துல கூட பிரம்ம சுகத்த தான்டா அனுபவிப்ப. ஏன்னா விஷயத்துல ஜடம்டா, அது சுகத்த குடுக்க முடியாதுடா. ஆனா விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் உன் மனசு கொஞ்சம் சாந்தி ஆகுது. அதனால அந்த பிரம்ம சுகம் ஒரு செகண்ட் வந்துட்டு போகுது. நீ அத போயிட்டு லூசுத்தனமா நெனச்சுக்கிட்ட. இவ்வளவும் புரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட விஷயத்த நம்பி போகலாமா? அப்போ பரோட்சமாக தெரியுதில்ல, அனுமானமாக புரியுதில்ல. பிரம்மம் மட்டுமே சுகமாக இருக்க முடியும் என்று. அதுவும் எண்ணங்கள் அற்ற நிலை மட்டுமே சுகமாக இருக்க முடியும் என்று. இப்படி ஆணித்தரமா புரிஞ்சிருச்சு அப்படின்னதுக்கு அப்புறம், நாம இந்த அகம் பிரம்மாஸ்மி தியானம் செய்ய வேண்டும். முழுமையான புரிதலோடு, உடல் அலகங்கள் அனைத்தும் மாயை, பிரம்மமே மாயையாக இருக்கிறது. பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா, பிரம்மம் மாயையாக இருக்கிறது. இந்த அற்புதமான அந்த ஞான புரிதலோடு அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது உங்க மனசுக்குள்ள இது இருக்கணும். இந்த விஷயம் ஆழமா அப்படியே உள்ள போச்சு அப்படின்னா, உங்களுடைய எல்லா மற்ற குப்பை எண்ணங்கள் எல்லாம் காணாம போயிடும். இப்ப இக்னரன்ஸ் காணாம போயிடும். அஞ்ஞான எண்ணங்கள் எல்லாம் விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம், இந்த ஞான எண்ணங்களும் அங்கே அவசியம் இல்லாமல் நீங்கள் பிரமமாகி விடுகின்ற அற்புத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் தினந்தோறும் இந்த பரோட்ச ஞானத்தோடு நான் முதல்லயே ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிரம்மம் எப்படி இருக்கு? அவ்யக்த பரபிரம்மமா இருக்கும்போது எப்படி இருக்கு? அதுவே வியக்த பரபிரம்மமா மாறினாலும் கூட, அது ஞானம் தான் எதுவரைக்கும் அப்படின்னா, அது பிரம்மஸ்வரூபத்த மறக்காத வரைக்கும்.
இங்கே ஜீவர்கள் மறந்து விட்டார்கள். அப்போ அவங்க என்ன செய்யணும்? பிரதிபாதிக சத்தை தவிர்க்கணும். கற்பனையை ஒழிக்கணும். கற்பனைய டோட்டலா ஸ்டாப் பண்ணணும். எப்ப கற்பனைய டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்களோ, அப்போ அவங்க பிரம்மம்ங்கிறத உணரப் போறாங்க. சோ அகைன் அதேதான். சோ தேர்ஃபோர் இந்த நாலேட்ஜ் எல்லாம் நமக்கு ஃபுல்லா வந்துருச்சு. இந்த நாலேட்ஜ் இறுக்கி கையில பிடிச்சுக்கிட்டு நீங்க அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி பாருங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.